அனுப்புதலை தாங்க முடியாமல் ஓடிவிட்டனர். அப்பெண்ணை பார்த்தான். அப்படி ஒரு அழகு! கண்ணே, நீ தேவலோகத்து ஊர்வசியோ என்றான். அவள் வெட்கத்துடன் தலை குனிந்து, நான் நிஜமாகவே ஊர்வசிதான். என் மானம் காத்த நீங்களே எனக்கு இனி என்றும் பாதுகாவலாக இருக்க வேண்டும் என்றான். ஊர்வசியே தனக்கு மனைவியாகப் போகிறாள் என்று மகிழ்ந்த புரூரவஸ் அவளை திருமணம் செய்து கொண்டான். அவர்களது இனிய இல்லறத்தில் அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். ஆயு என்று அவனுக்கு பெயரிட்டனர். இப்படியாக சந்திரவம்சம் பூமியில் பெருகியபடி இருந்தது. ஆயுவிற்கு நஹூஷன் என்ற மகன் பிறந்தான். இவன் 100 அசுவமேத யாகங்களைச் செய்து தேவலோகத்தையே பிடித்துக் கொண்டவன். தேவலோக மன்னனான இந்திரனை விரட்டிவிட்டு அரசனாகிவிட்டான். அதிகார மமதையுடன் காமபோதையும் சேர இந்திரலோகத்தை ஜெயித்ததால் இந்திரனின் மனைவியான